என்னை மன்னிச்சிருங்க தன்ராஜ் சார். வசுந்தராவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. ஹர்ஷா, அவசரப்பட்டுட்டேன், சாரிடா. எனக்கு எதுக்கு மாமா சாரி சொல்றீங்க? நீ தானடா அவளுக்கு அண்ணன். நான் ஆஃப்டர் ஆல் ஹாஸ்டல் வார்டன் தானடா. ஹாஸ்டல்ல இருந்த வரைக்கும் உங்களை பார்த்துக்கிட்டு கார்டியனா இருந்தேன். எப்ப காம்பவுண்டை விட்டு வெளியே வந்தாச்சோ அப்புறம் நீங்க யாரும் நான் யாரும். இது வரைக்கும் உங்களை கேட்காம அவ ஏதாவது முடிவு எடுத்திருக்காளா? இந்த ஒரு விஷயத்துலதான் அவளா முடிவு எடுத்திருக்க மாமா. இவ முடிவு எடுத்ததுல தப்பு இல்லடா. ஆனா அவன் யாரு? வணக்கங்க, என் பேர் துளசி. நீங்க வசதியை தான் பெருசா பாக்குறீங்கன்னா நாங்க பெரிய கோடீஸ்வரங்க. இல்ல படிப்பு தான் முக்கியம் நினைச்சா நான் எம்இ படிச்சிருக்கேன். ஒருவேளை கௌரவமான குடும்பம் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா எங்க அப்பா டெப்டி சேர்மன். உங்க பொண்ணு அழகா இருக்கான்னு நான் லவ் பண்ணல சார். சம்பிரதாயத்தை மதிக்கிற இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். லவ்ங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறதில்ல, ஒருத்தர் நம்பணும். எங்க காதல் உண்மையானதை நம்புனீங்கன்னா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேல், 2 பேருக்கும் நடுவுல நான் தான் இப்போ இங்க தடையா இருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி சார், உங்களை அவமானப்படுத்தணும் நான் சொல்லல. நோ நோ, நாட் அட் ஆல். உங்க குவாலிஃபிகேஷன் நான் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரே குவாலிஃபிகேஷன் உங்க 2 பேரையும் வாழ்த்துறது தான். மாமனும் மச்சானும் இப்ப என் மாமாவோட அப்பா அம்மா, என் மாமாவோட என்டையர் ஃபேமிலி, இப்ப என் மாமாவோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் சுரேகா. ஹாய். ராஜு. ஹலோ. சீக்கிரடியா, வேலை இருக்குல்ல. என்ன வேலை? பிள்ளைங்களை பெத்துக்கணும்ல. குழந்தைங்களா? எத்தனை குழந்தைங்க? 10-12 பெத்துக்கலாம். 10-12 குழந்தைங்களா? உனக்கு வேணாமா? எனக்கு ஒண்ணே ஒண்ணு போதும். ஒண்ணா? உங்கள மாதிரி. டன்.